அனைவருக்கும் சிறந்த வணக்கங்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கு தை மாதமெல்லாம் சிறந்த பலன்கள், சிறந்த யோகங்கள் என்பதை பார்க்க போகிறோம். இன்னைக்கு கன்னி ராசியினுடைய பலன்கள், தை மாத பலன்கள் என்னென்ன யோகங்கள் அப்படின்றத முதலில் தை மாதம் கன்னி ராசியினுடைய கிரக அமைப்புகள். கன்னியில் கேது, கன்னியில் கேது. அடுத்து கன்னிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன், கன்னிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் புதன், கன்னிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், 6ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் குரு. ஆக இந்த அமைப்புகள் கன்னி ராசிக்கு இருக்கிறது. அதாவது ராசியில் கேது இருக்கும் பொழுது நினைச்ச காரியங்களாம் கொஞ்சம் தடவும். தை மாதம் நல்ல பலன்கள் சொல்லணும்னு நினைச்சாலும் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது கன்னி ராசியை பொறுத்து. இருந்தாலும் அந்த குறைகள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றம், அதாவது ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல வழி தை மாதத்தில் அதாவது தை மாதம் வழி பிறக்கும் அப்படின் போது உங்களுக்கும் வழி பிறக்கத்தான் செய்யும். சில பாதிப்புகள் இருந்தாலும் உங்களுக்கும் நிச்சயமாக உறுதியாக இந்த தை மாதத்தில் சிறந்த பலன்கள், எதிர்பாராத ஒரு சிறந்த யோகங்கள் நிச்சயமாக உண்டு. முதல் தேதி தை 3க்கு அப்புறம் தனம் வருமானம், தொழிலில் வருமானமோ திடீர்னு தன வருமானம் முன்னேற்றத்தை உறுதியாக குறைக்கும். பதவி முன்னேற்றத்தை கொடுக்கும். தை 3 முதல் தேதி. அடுத்து தை 21. இந்த தை 21 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/8க்குரியவர் எங்கே போய் உட்கார்றாரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல போய் வலிமையாக உட்கார்றாரு. 5ஆம் இடத்தில் 3/8க்குரியவர், அதாவது பாகப்பிரிவினை. சொத்து பாகப்பிரிவினை பண்ணாமல் இருக்குது, அண்ணன் தம்பி பிரச்சனையாக இருக்குது, அந்த பாகப்பிரிவினை பண்ணக்கூடிய சொத்துக்கள் நமக்கு சேராமல் இருக்குது அப்படின்னு பூர்வீகத்தில் எதாவது பிரச்சனை இருந்துச்சு, அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இதுதான் அதனுடைய அர்த்தம். 3/8க்குரியவர் பூர்வ உதயஸ்தானத்தில் இருந்தால் அந்த மாதிரி முழு வெற்றி அடைந்து புதுசாக தொப்பாட பிரச்சனை முடிச்சப்போ ஒரு சொந்த ஒரு தொழில் தொடங்குறதுக்கு நமக்கு நல்ல காசு பணம் வரக்கூடிய நிலை ஏற்படும். புரியுதாக நிரந்தர வருமானத்திற்கு வழிவகுக்கும். வருமானமே சுத்தமாக இல்லாதவங்களுக்கு தை மாதம் நிச்சயமாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது கன்னி ராசிக்கும் உண்டு. ஒரு பிரச்சனைகள் தீரும். இந்த பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை உங்களுக்கு தீராமல் இருக்கு. அந்த பிரச்சனை கண்டிப்பாக நல்லங்க. தை 21 ஞாபகம், இது சொன்னது நடக்கும். சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் கண்டிப்பாக சொன்னது நடக்கும். புரியுதா? மீண்டும் ஒரு நல்ல விளக்கத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.